தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் தனுஷ். நடிகர் மட்டுமின்றி இயக்குனர், தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர் என்று பன்முக கலைஞராக திகழ்கிறார். சினிமாவில் நடிக்க வந்து குறுகிய காலத்திலேயே ரஜினி சாரின் மருமகனாகவும் ஆனார். அவரது மூத்த மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2002ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா திருமணம் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவிற்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்று 2 மகன்கள் பிறந்தனர். திருமணமாகி 18 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். இது ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி தனுஷ் மனு தாக்கலும் செய்தார். 2 ஆண்டுகள் இவர்களது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி இவர்களுக்கு முறைப்படி விவாகரத்து வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் மூத்த மகன் யாத்ரா பள்ளி படிப்பை நிறைவு செய்த நிலையில் நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் விழாவில் இருவரும் முதல் முறையாக ஒன்றாக கலந்து கொண்டனர். இது தொடர்பான புகைப்படத்தை தனுஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து பெருமை மிக்க பெற்றோர் என்று கேப்ஷனுடன் பதிவிட்டுள்ளார். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தங்களது திருமண விவாகரத்துக்கு பிறகு இருவரும் ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது இதுவே முதல் முறை. மீண்டும் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதாகவும் அதுவும் பிரம்மாண்ட முறையில் ரஜினி சார் திருமணத்தை நடத்த இருக்கிறாராம். கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.